ஹாய், ஹலோ. இன்னைக்கு நம்ம ஷார்ட்டான, குயிக்கான உங்களோட லவ் லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா, குயிக்கா உங்களோட பர்சனை சுத்தி என்ன நடக்குது, உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்களை பத்தி அவங்க என்ன பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கிட்ட நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் 1/10/19 28 7/16 25 3/12 21 30. ஓகே. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏதாவது ஒண்ணா இருந்துச்சுன்னா உங்களோட லவ் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு, உங்க பர்சன், ஓகே, உங்களோட பர்சன் என்ன உங்களை பத்தி பேசுறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம நிறைய ஓகே ஷேர் பண்ணுங்க, கிளைம் பண்ணுங்க. ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களோட அமைதியா அந்த உட்காந்து அமைதியா அந்த ஸ்பெண்ட் பண்ண டைம் அவங்களுக்கு திரும்ப வேணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட இருக்கும்போது அவங்க ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ணாங்க. அந்த விஷயத்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்றாங்க. அன்எக்ஸ்பெக்டட் எ ஷாக்கிங் ரிவீல். ஓகே, உங்க லைஃப்ல திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம், ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரப்போகுது. அந்த விஷயம் உங்கள கம்ப்ளீட்டா நீங்க உங்க பெர்சன பத்தி நெனைக்கிற விஷயத்த அப்படியே மாத்தப் போகுது. மேபி நீங்க நல்லா நெனச்சிருந்தா தப்பா இருக்கலாம். தப்பா நெனச்சிருந்தா நல்லா இருக்கலாம். அல்லது நீங்க நெனச்ச விஷயங்கள் மாற்றங்களாவும் இருக்கலாம். ஸோ இங்க வந்து இந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாரி கண்ட்ரோல் பண்றதுனால மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாரி ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ உங்க பெர்சன் அடுத்தது என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகே. உங்கள நெறைய இமேஜினேஷன் பண்றாங்க. உங்கள பத்தி நெறைய யோசிச்சு பார்க்குறாங்க. நீங்க எவ்ளோ கியூட்டான பெர்சன்னு நெனைக்கிறாங்க. நீங்க அவங்களோட ஹார்ட் பீட், அவங்களோட ஆக்ஸிஜன், அவங்களோட எல்லாமே நீங்க தான் அப்டின்னும் நெனைக்கிறாங்க. உங்களோட ரீயூனியன் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அத பத்தி நெறைய அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ கிளைம் பண்ணுங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.